நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் மக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய பிள்ளைகளாய் ஒரு மனதோடு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஏக சிந்தையை நீர் கட்டளையிடுவீராக. உமக்கு பிரியமானதை செய்ய போதித்து எங்களை நடத்தும். பரிசுத்த ஆவியானவரே, நீ முற்றிலுமாய் இந்த கூடுகை ஆசீர்வதித்து தருவீராக. துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீரே ஆளுகை செய்யும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் சொல்லுகிற சாட்சிகள், தேவரீர் எங்களுடைய தியானங்கள் எல்லாம் நமக்கு பிரியமாக இருக்கட்டும். இந்த வேத வசனங்களை நாங்கள் கேட்கும்போது எங்கள் இருதயமாக்கிய பலகையிலே நாங்கள் இருத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய சமூகம் எங்களை நடத்தட்டும். நம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவரீர் எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் வந்தவண்ணமாய் செல்லாதபடி நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய், தடைகள் நீங்கினவர்களாய் நாங்கள் கடன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். பரிபூர்ணமான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கட்டளையிடும். இந்த பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். உம்மை தரிசிக்கக்கூடிய மேலான பாக்கியத்தை தாரும். கிருபைக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சகல காரியங்களையும் நீர் பொறுப்படுத்தி கொண்டபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நோவா தன்னுடைய குடும்பத்தோடு கூட பேழையிலிருந்து அவன் வெளியே வந்தவுடன் அவன் செய்த காரியம், சகல பிராணிகளிலும் சுத்தமானவைகளையும் சகல பறவைகளில் சுத்தமானவைகளையும் அவன் தெரிந்து கொண்டு ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் தேவனை தொழுது கொண்டானாம். எப்படி அவர்கள் தொழுது இருப்பார்கள்? 8 பேரும் அந்த பேழையிலிருந்து இறங்கி வந்து தேவன் தங்களை காத்ததற்காக நன்றி சொல்லி இருப்பார்கள் அல்லவா? நாமும் சொல்லுவோம், நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டு. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் இவைகளை தேவனுக்கு உகந்த பலியாய் ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனையாம். நாம் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருக்கென்று நாம் படைப்போமா? பலிபீடத்தில் நம்மையே நாம் அர்ப்பணித்து விடுவோம். அவர் எப்படி தம்மையே பலியாய் கொடுத்தார், ஜீவ பலியாக கொடுத்தார். அந்த ஜீவ பலியை நாம் சுதந்தரித்து ஜீவன் பெற்றிருக்கிறோமே, அவருக்கு நம்மையே நாம் அர்ப்பணிப்போமா? சொல்லுவோமா? பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறனே இந்த வேளை என்று சொல்லி நாம் அன்போடு ஆண்டவரை ஆராதிப்போமா?
பரனே வணங்குகிறேனே இந்த வேளை. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே கருணீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இறந்தி நாளே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேர்த்தீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அனைவரே உமக்கென்றும் தீந்தே. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் மாற தேவாருள் செய்குவே. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டுவது எது என்பதை நீர் எங்களுக்கு சுட்டி காட்டி உணர்த்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதன்படியே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் அருமையான தலைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக, அதுதான் ஃபேமிலி ஆல்டர், குடும்ப பலிபீடம். இந்த குடும்ப பலிபீடத்தை நாம் எப்படி நிர்மாணிப்பது, எப்படி கட்டுவது, எப்படி அமைப்பது, ஏன் அமைக்க வேண்டும் என்பதையெல்லாம் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு குடும்பம் கட்டாயம் ஆண்டவர் கொடுத்திருப்பார். அப்படி குடும்பமாய் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரு பலிபீடத்தை நாம் அமைப்பது. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே இந்த உலகத்தின் ஆரம்பத்திலே சகோதரர்கள் கட்டிய ஒரு பலிபீடத்தை நாம் பார்க்கிறோம். காயினும் ஆபேலும் தங்களுடைய மந்தையிலும் தங்களுடைய விளைச்சலிலும் முதன்மையானவைகளை கொண்டு வருகிறார்கள். காயின் தன்னுடைய நிலத்தின் கனிகளை கொண்டு வருகிறான். ஆபேலோ தன்னுடைய மந்தையின் தலையீற்றை கொண்டு வருகிறான். ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்றைக்கே பாருங்கள், சகோதரர்கள் ஒருமித்து ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது அதை ஒரு இடத்திலே வைத்து காணிக்கையாக அதை கொண்டு வந்திருப்பார்கள். அதை தான் பலிபீடம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் அன்றைக்கு நிதர்சனமான ஒரு பலிபீடத்தை கட்டவில்லையா. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். இந்த காயின் ஆபேலுக்கு பின்பதாக ஆதாம் ஏவாளுக்கு சேத் என்பவன் பிறந்தான். அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு நேனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்பொழுது பாருங்கள், இவர்கள் சட்டபூர்வமாக அல்லது அவர்கள் ஒரு வரையறைக்கு உட்பட்டு அந்த பலிபீடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவா பேழையிலிருந்து அவன் இறங்கி வருகிறான், தண்ணீரெல்லாம் வற்றி விட்டது. அப்பொழுது அவன் குடும்பமாய் இறங்கி வந்திருப்பான் அல்லவா. அப்பொழுது அவன் தன்னிடத்தில் உள்ள சுத்தமான பிராணிகளிலும் சுத்தமான பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அங்கே பலி செலுத்தி ஆண்டவரை தொழுது கொண்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு குடும்பமாய் பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளுவதை தேவன் மிகவும் விரும்புகிறார். இன்னும் பாருங்கள், அவன் உயிர் பிழைப்பதற்காக அந்த பலிபீடத்தை, உயிர் பிழைத்ததற்கு நன்றியாக அந்த பலிபீடத்தை அவன் கட்டினதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே போல் ஆதியாகமம் 12:7 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்ன மாத்திரத்திலே தனக்கு தரிசனமான அந்த கர்த்தருக்கு அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 12:8 சொல்லுகிறது, அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போனான். பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்கும்படியாக கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அவன் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறான். இடம் பெயர்ந்து போகிற இடத்திலெல்லாம் அவன் பலிபீடத்தை கட்டி அவன் தொழுது கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். பலிபீடமும் தொழுகையும் ஒன்றுக்கொன்று இணை பிரியாது இருக்கிறது. எங்கெல்லாம் பலிபீடம் எழுப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் தொழுகை நடக்கிறது, அங்கெல்லாம் ஆராதனை நடக்கிறது. ஆம், கர்த்தருடைய பலிபீடத்திலே நெருப்பு அணையாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் அப்படித்தான் ஒரு ஏற்பாட்டை சொன்னார். இப்படியாக பலர் பலிபீடத்தை கட்டினதை நாம் வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். மோசேயின் பலிபீடம் யாத்ராகமம்
17ஆம் அதிகாரத்திலும், பிலேயாமின் பலிபீடம் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரத்திலும், யோசுவாவின் பலிபீடம் யோசுவா 8ஆம் அதிகாரத்திலும், கிதியோனின் பலிபீடம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலும், சாமுவேலின் பலிபீடம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலும், சவுலின் பலிபீடம் 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்திலும், தாவீதின் பலிபீடம் 2 ராஜாக்கள் 3லும், சாலமனின் பலிபீடம் 1 நாளாகமம் 21லும் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இவ்வளவு பேரும் அவர்கள் ஆண்டவருக்கென்று ஒரு பலிபீடத்தை உருவாக்கி அங்கே ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொண்டார்கள். இப்படி இருக்க இன்றைக்கு நம்முடைய பலிபீடம் எங்கே இருக்கிறது? அதுதான் இந்த குடும்ப பலிபீடத்தை நாம் கட்ட வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு குடும்பத்தை கட்டி கொடுக்கும்போது நாம் குடும்பமாய் ஆண்டவரை தொழுது கொண்டு குடும்பமாய் ஆண்டவரை சேவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பாருங்கள், யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே யோசுவா இப்படி சொல்லுகிறான்: கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாதது என்று கண்டால் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். அவருக்கு நாங்கள் எங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்பதே கர்த்தருக்கு நாம் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த பலிபீடம் முழுமையாக அதில் இருக்கிற பலிகள் எல்லாம் முற்றிலுமாக தகனிக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே உள்ள எல்லா அழுக்குகளையும் நாம் முற்றிலுமாய் தகனிக்க வேண்டும். அதில் இருக்கிற பெருமைகள், அகங்காரங்கள் எல்லாவற்றையும் நாம் தகனிக்க வேண்டும். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அதை செய்வதற்கு நாம் ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். நாம் குடும்பமாய் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஹாஸ்டலுக்கு போகிற பிள்ளைகள் தங்கள் வீட்டில் எல்லாவற்றையும் நிறைய காரியங்களை அவர்கள் மிஸ் பண்ணி இருப்பார்கள், ஒருவேளை தவற விட்டு இருப்பார்கள். அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் எங்களுடைய குடும்ப ஜெபம், குடும்ப பலிபீடம், இதை நாங்கள் விட்டு விட்டு வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலெல்லாம் நாங்கள் அதை நினைக்கிறோம். நாங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து நாங்கள் ஜெபித்தது, பாடினது எல்லாவற்றையும் நாங்கள் யோசிக்கிறோம். உண்மையிலேயே இந்த பிரிவு எங்களுக்கு மிகுந்த துக்கத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் நாங்கள் இந்த ஜெபத்திலிருந்து நாங்கள் தனியே வந்திருக்கிறோம் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பின்னாட்களிலே நம்முடைய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நாம் படம் பிடித்து வைத்திருப்போம். ஆனால் யாராவது குடும்ப ஜெபம் பண்ணுவதை நாம் படம் பிடித்து வைத்திருக்கிறோமா என்று சொன்னால் இல்லவே இல்லை. ஆனால் அது நம்முடைய நெஞ்சிலே நீக்கமர நிறைந்திருக்கும். பிரியமானவர்களே, அது என்றென்றைக்கும் அது பசுமையான ஒரு இடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கும். ஆகவே இந்த குடும்ப பலிபீடம் நமக்கு மிகுந்த தேவையாய் இருக்கிறது. இந்த குடும்ப பலிபீடம் தேவனுடைய சட்டமாய் இருக்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 6லிருந்து 9 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாயிருக்கிறது: இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தையெல்லாம் உன் இருதயத்திலே இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்கிற பொழுதும், எழும்புகிற பொழுதும், நடக்கிற பொழுதும், படுத்துக்கொள்ளுகிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டின் நிலைக்கால்களிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அதாவது நீ உட்காரும் போதும், எழும்பும் போதும், நீ படுத்திருக்கும் போதும் இவைகளை குறித்து உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் கற்றுக்கொடு, கருத்தாய் கற்றுக்கொடு. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சட்டம். குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசமும் ஒரு அன்பும், அவருக்கு நாம் சேவை செய்யும்படியான ஒரு உந்துதலையும் குடும்பத்தின் வாயிலாக நாம் எழுப்ப வேண்டும் என்பது ஆண்டவருடைய மாறாத சட்டமாய் இருக்கிறது. உன் சந்ததி எல்லாவற்றுக்கும் இவைகளை நீ கடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஏசாயா 54:13 சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரியதாய் இருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாம் யாரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும்? பெரிய புத்திமான்களால் அல்ல, ஒரு கல்விமான்களினால் அல்ல, கர்த்தரால் அவர்கள் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஞானத்திற்கு எல்லாவற்றுக்கும் முதலாவது நாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படி என்றால் அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் எங்கிருந்து தொடங்க வேண்டும்? நம்முடைய குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். பிரியமானவர்களே, அதை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையாக வைத்திருக்கிறார். சரி, அப்படி என்றால் நாம் எங்கே தொழுது கொள்ள வேண்டும்? குடும்ப பலிபீடம் என்று சொல்லுகிற பொழுது
குடும்பத்திலே இருந்து இப்படி ஒரு பெரிய ஆராதனையை செய்யலாமா என்று கூட சிலருடைய உள்ளத்திலே ஒரு எண்ணமாக இருக்கும். அதற்கென்று ஒரு பரிசுத்தம் உள்ள இடம் தேவை அல்லவா? ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? குடும்பத்தின் பலிபீடம் என்றால் அது எப்படி என்று சொல்லி நாம் சிந்திக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள். சமாரியா ஸ்திரீயையும் இயேசுவும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. எங்கும் தொழுது கொள்ள வேண்டும். நம் வீட்டிலே தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய ஃபேமிலி இருக்கிற இடத்திலே நம்முடைய ஒரு குடும்ப பலிபீடம் நமக்கு வேண்டும். குடும்பமாய் ஜெபம் செய்ய வேண்டும். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லுவார்கள். ஆகவே நாம் நம்முடைய வீட்டிலே ஒரு குறிப்பிட்ட இடத்தை தெரிந்து கொண்டு குறிப்பிட்ட நேரத்தில் குடும்பமாய் வந்து நாம் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெபிப்பது மாத்திரமல்ல, கர்த்தரை சேவிக்க வேண்டும். அப்படி என்றால் அவரை துதித்து பாடுவது, வேதத்தை வாசிப்பது, அதை தியானிப்பது, அதை ஒருவருக்கு ஒருவர் நாம் கற்றுக்கொள்வது, இதன் காரியங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வது, இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் குடும்ப ஜெபம் செய்யும்போது ஒருவேளை அதில் மிக முக்கியமாக கலந்து கொள்ள முடியாதவர்கள் இருக்கலாம். அப்படி என்றால் அவர்கள் வெளியே போகும் முன்பதாகவோ அல்லது அந்த இடத்துல இருக்கும் பொழுதோ அவர்கள் இந்த குடும்ப ஜெபத்தில் பங்கு பெற வேண்டும். இங்கே எல்லாரும் குடும்ப ஜெபம் செய்து கொண்டிருப்பார்கள். நான் அதற்கு அருகதையற்றவன் அல்லது எனக்கு எவ்வளவு பெரிய வேலை இருக்கிறது என்று சொல்லி நாம் வெளியே நிற்போம் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு பிரியமாயிராது. பிசாசானவன் நம்மை திருடி கொண்டு போவதற்கு அது ஒரு காரணியாக அமைந்துவிடும். பிரியமானவர்களே, மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நாம் குடும்ப ஜெபத்திலே நாம் குடும்ப இந்த பலிபீடத்தில் இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை குறித்தே பேசுவோம், ஆண்டவரை குறித்தே பேசுவோம். நாம் எழும்பும் பொழுதும் உட்காரும் பொழுதும் நாம் ஆண்டவரை குறித்து பேசும் பொழுது நம்முடைய இருதயம் அனல் மூட்டி அது எழுப்பப்படும். பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு ஏற்றபடி அவர்கள் அந்த வார்த்தையை புரிந்து கொள்வார்கள். பெரியவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்றபடி அன்ற நாளிலே நம்முடைய குடும்பம் என்ன விதமான சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறதோ அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த வசனங்கள் நம்முடைய உள்ளத்திலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆகவே அந்த ஜெபத்திலே பிள்ளைகள் தங்களுடைய வீட்டின் சூழலை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சிலர் சொல்லுவார்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எந்த கஷ்டத்தையும் நாங்கள் சொல்லுவதில்லை, கஷ்டங்கள் எல்லாம் எங்களோடே போய்விடட்டும், பிள்ளைகள் எல்லாம் அவர்களுடைய ஆசை அவர்களுடைய விருப்பம் உண்மையான நல்ல ஆசையாக இருக்குமே, ஆனால் நாங்கள் அவற்றை நிறைவேற்ற என்ன வேண்டுமென்றாலும் செய்வோம். கடன் வாங்கி கூட நாங்கள் அவர்களுடைய ஆசை விருப்பங்களை, உண்மையான ஆசை விருப்பங்களை, படிப்பு போன்ற காரியங்களை நாங்கள் சந்திப்போம். ஆனால் அவர்களுக்கு நாங்கள் எதையுமே தெரிவிப்பது இல்லை என்று சொல்லுவார்கள். பாருங்கள், அதிலே நாம் முடிவிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த பெற்றோர் கடன் மேல் கடன் வாங்கி பிள்ளைகளை ஒருவேளை அவர்களுடைய இச்சைகளுக்கு, அவர்களுடைய ஆசை உண்மையான ஆசைகளுக்கு அவர்கள் கொண்டு வந்து நல்ல இடத்துல வைத்திருக்கலாம். ஆனால் இந்த பிள்ளைகளோ பாருங்கள், அதை குறித்து சற்றேனும் கவலைப்பட்டு இருக்க மாட்டார்கள். அதை குறித்து அவர்கள் சற்றேனும் கவலைப்படாமல் உதாசீனம் பண்ணுவார்கள். இது உங்களுடைய கடமை தானே, எங்களை பெற்றீர்கள் அல்லவா, இது உங்களுடைய கடமை, எங்களை படிக்க வைப்பது, எங்களுக்கு நல்ல அணிமணிகளை வாங்கி கொடுப்பது உங்களுடைய கடமை, வேறு என்ன நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் பிரமாதமாய் ஒன்று செய்துவிட்டீர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் பாருங்கள், இந்த குடும்ப ஜெபத்தில் உண்மையிலேயே கண்ணீரோடு நம்மை அறியாமலே நம்முடைய கஷ்டங்கள் வருகிற பொழுது நாம் ஆண்டவருக்கு தெரிவிப்போம். எல்லாரும் குடும்பமாய் ஆண்டவருக்கு தெரிவிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளும் உணர்ந்து கொள்வார்கள், ஓ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய பெற்றோர் இவ்வளவு பெரிய ஸ்டெப்ஸ், இவ்வளவு பெரிய படிகளை அவர்கள் கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் எண்ணுவார்களாகவே அவர்களுடைய விசுவாசமும் தூண்டப்படும். அவர்கள் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் அவர்கள் உண்மையாக பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த குடும்ப பலிபீடம் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த குடும்பத்தின் பலிபீடம் எப்படி அமைக்கப்பட்டிருக்க வேண்டுமா? பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், ஆண்டவர் எங்கே வந்து ஜனங்களுக்கு உத்தரவு கொடுப்பார் என்று சொன்னால் பலிபீடத்தின் நடுவிலே இருந்துதான் அவர் பேசுவாராம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பாருங்கள்,
ஒவ்வொருவருடைய இருதயமே அவருடைய பலிபீடமாய் இருக்கும். அவர் சொன்னார், நான் வந்து அங்கே தங்குவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் திறக்கப்பட்ட இருதயமாய் இருக்க வேண்டும். லீதியாய் வார்த்தைகளை கேட்கிற பொழுது அவளுடைய இருதயம் திறந்தது. ஆகவே அவள் எளிதாக ரட்சிக்கப்பட்டாள். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் குடும்ப பலிபீடம், அதாவது சின்ன பிள்ளையிலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், ஒவ்வொரு வளர்ச்சியிலும் கூட அவர்களுடைய இருதயம் வளரும், அவர்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள் வளரும், அதனுடைய சிந்தனையின் பார்வைகள் வித்தியாசமாக இருக்கும். அவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிற பார்வைகள் அது வித்தியாசமாக இருக்கும். ஆகவே அந்த வளர வளர அந்த பலிபீடத்திலே அவர்கள் செய்கிற ஆராதனை மிகுந்த விலையேற பெற்றதாக காணப்படும் என்பதில் எந்த அளவும் சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, யோவான் 14:23 சொல்லுகிறது, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் வந்து அவனிடத்திலே வாசம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறார். அப்படின்ற இந்த குடும்ப ஜெபம், அதுதான் குடும்ப பலிபீடம். குடும்ப ஜெபம் என்றால் ஜெபம் மாத்திரமல்ல, அதை எப்படி நடத்துவது, யாருக்கும் சலிப்பு ஏற்படாதபடிக்கு சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற பாடல்கள், வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற பாடல்கள், இன்னும் இசைக்கருவிகளை மீட்டுகிற தாளந்து இருக்குமே, ஆனால் அதை அவர்கள் தாளந்துகளை அதை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் நேற்றைய தினத்தை காட்டிலும் இன்றைய தினத்திலே நாங்கள் அந்த இசைக்கருவிகளை மீட்டுவதற்கு நன்றாய் பயிற்சி எடுக்க வேண்டும் என்கிற உள் உணர்வு வரும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொருவரும் வாசித்து வாசித்து அதனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டு அதை நாம் கேட்டு அதை ஆராய்ந்து நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, குடும்பமாய் உட்கார்ந்து எத்தனை பேர் டிவியின் முன்னால் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டிற்கு நாங்கள் சென்றோம். அங்கே பாருங்கள், அங்கே பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, பிள்ளைகள் எல்லாரும் இருந்து அந்த டிவியை பார்த்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற சிரிப்பு காட்சிகளை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பேரன் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், அவனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், ஆகவே நாங்கள் இந்த டிவியில் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி பாருங்கள், எத்தனை ஒரு கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் அருவருப்பான ஒரு காட்சி. பாருங்கள், பிள்ளைகளை படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க வைக்கணும். அவர்களுக்கு ஒரு வசனம் கூட தெரியவில்லை. எந்தெந்த நடிகன் எந்தெந்த காரியங்களை செய்கிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு எல்லாம் அத்துப்படி. ஆனால் இந்த வசனம் எங்கே இருக்கிறது, இது எப்படி, இதனுடைய அட்டவணையில் என்னென்ன புத்தகங்கள் இருக்கிறது என்று கேட்டால் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்படிப்பட்ட வளர்ப்பிலை நாம் வளர்த்து கொண்டு இருக்கிறோமா? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் பிள்ளைகளை என்றைக்கு கற்றுக்கொள்வார்கள்? அவர்கள் அனுதினமும் கற்றுக்கொள்ள நாம் அனுமதி கொடுக்க வேண்டும். அனுதினமும் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும், அவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு சலிப்பு ஏற்படுகிறபடி ஒரு பெரிதான நேரமாக அல்ல, அங்கே எல்லாம் இருக்க வேண்டும். ஒரு ஜெபம் இருக்க வேண்டும், பாடல் இருக்க வேண்டும், வேத வாசிப்பு இருக்க வேண்டும், ஆராதனை இருக்க வேண்டும். எல்லாரும் இணைந்து அப்படி செய்ய செய்ய என்ன ஆகும் தெரியுமா? நம்முடைய ஆராதனை நேரங்கள் இன்னும் விரிவடைந்து கொண்டே போகும். இன்றைக்கு எல்லாரும் வீட்டிலே விடுமுறைக்காக இருக்கிறோமா? இந்த புதிய பாடலை கற்றுக்கொள்ளலாம், இந்த புதிய வசனத்தை தியானிக்கலாம், இது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அவர்கள் வாலிப வயதிலே அவர்கள் அநேக காரியங்களை தெரிந்து கொள்வார்கள். அதை குறித்து நம்மோடு கூட உரையாடுவார்கள். நம்முடைய இருதயம் மகிழும். என்னுடைய பிள்ளைகளுக்கு இத்தனை காரியங்கள் தெரிந்திருக்கிறது, அருமையான தேவ ரகசியங்களை அவர்கள் பேசுகிறார்களே என்று சொல்லி அந்த பேச்சிலே நாம் லயித்து விடுவோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பலிபீடத்தின் அமைப்பை நாம் பெற்றிருக்க வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை இந்த ஒரு பிராக்டிஸ், இந்த ஒரு பயிற்சி நமக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? வேதம் அழகாய் சொல்லுகிறது, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பிப்பேன். ஆண்டவர் நம்முடைய கூடாரத்தை அப்படி என்று சொன்னால் தாவீதின் கூடாரம் என்று சொன்னால் அது ஆராதனை வேளை, ஆராதனை செய்வது. ஒருவேளை இந்த தாவீதின் கூடாரம் இன்றைக்கு உடைந்து கிடைக்கிறதோ, உங்களுடைய ஆராதனை நேரங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறதோ, ஆனால் ஆண்டவர் திரும்பவும் அதை கட்டுவார். அருமையான ஐயா டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய வீடு சிறியதாக இருந்ததாம். அப்பொழுது அவர்கள்
இந்த குடும்ப ஜெபம் பண்ணுவதற்கென்று அவர்கள் அல்லது ஒரு ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஒரு சின்ன துணியை கட்டி இருப்பார்கள், அங்கே ஒரு அறையை போல. அதற்குள்ளே இருந்து நாங்கள் பல மணி நேரம் நான் ஜெபிப்பேன் என்று சொன்னார்கள். பாருங்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும்போது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட முகமுகமாய் பேசினது, இயேசு என்னோடு கூட பேசினதெல்லாம் எங்கே? எங்களுடைய குடும்ப ஜெபத்திலே நாங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து ஆராதித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அங்கே இறங்கி வந்தார். அவர் வந்து என்னோடு பேசினார். 6 மணி நேரம் நான் முகமுகமாய் தரிசித்தேன் என்று சொல்லி அவர் தைரியமாய் சொல்ல முடிந்தது. பிரியமானவர்களே, ஆராதனை இயேசுவே.